தாவேக்கா ஒரு புதிய கட்சி, நீங்கள் கூறியது போலவே அவர்கள் வந்து பெரிய அளவில் கொள்கையோ சித்தாந்தமோ அந்த அளவுக்கு இல்லாதமா கொள்கை தலைவர்களை வைத்து அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் என்ற புதிய தலைமுறை இளைஞர்கள் மூலமாக அதிமுக பல கட்சிகளாக பிளவுபட்டிருக்குது. திமுக என்பது ஒரு கொள்கை கோட்டை என்று பொதுவாக திமுக ஆதரவாளர்களும் திமுக நம்ம வந்து அதை வந்து நினைக்கிறோம். அவங்களும் அதை அப்படி பேசுறாங்க. நாங்க தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே எதிரி, அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க மதவாத சக்திகளோட என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் கிட்டத்தட்ட தாவேக்காவும் அதிமுகவும் 2 ஆண்டுகள் தான் சண்டை போடுறாங்க. தாவேக்காவும் திமுகவும் 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் சண்டை போடுறாங்க. திமுகவும் அதிமுகவும் ஒரு அரை நூற்றாண்டு காலம் எதிரும் புதிருமாக இருந்து விட்டு இப்போது இருவரும் இணைவது, அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது என்பது தவறா சரியா? சத்தியம் தொலைக்காட்சியில ஒட்டச்சி பேசுவோம். சொல்லுங்க. திமுக என்ற கட்சி போட்டியிட்டது சத்தியமா சொல்றேன். சத்தியம் தொலைக்காட்சியில சத்தியமா சொல்லுவோம். திமுக என்ற கட்சி யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது, யாரை எதிர்த்து போட்டிட்டு ஆட்சிக்கு வந்துச்சு? 1967 யார சார் எதிர்த்துச்சு? ஆமா, திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு. காங்கிரஸ் தான், காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தான் கடுமையாக எதிர்த்து திமுக வந்துச்சு. அந்த காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சுதான் இல்லையா? எவ்வளவு காலத்துக்கு பிறகு, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனை கரெக்ட். சரி இருக்கட்டும் சார், நான் 2 கேள்வி வேற ஒன்னொன்னா வருவோம். ஒன்னொன்னா அதிமுகவுடைய தலைவர்கள் யார்? பெரியார், அண்ணா, எம்ஜிஆர். ரைட்டா? திமுகவுடைய தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர். இங்க எம்ஜிஆர், இங்க கலைஞர், இந்த 2 பேரும் தான் வித்தியாசம். எம்ஜிஆரும் கலைஞரும் இருந்த காலகட்டத்திலேயே பட்நாயக் அவர்களால் 2 கட்சிகளையும் இணைக்கும் ஒரு முயற்சி நடந்துச்சு. அதை விட்டுருங்க. என்னோட கேள்வி திருப்பி நான் ஒரு இடத்துல ஸ்டிக் ஆன் பண்ணி நிக்கிறேன். என்ன கேள்வி? திமுகவும் அதிமுகவும் சேர அல்லது இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்ததே பெரும் தவறு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வைப்பீர்களே என்று சொன்னால் அதற்கு நான் உள்ளபடியே தலை வணங்குகிறேன். ஆனால் அந்த நியாயத்தை ஏன் விஜய்க்கு பொருத்தி பார்க்க மாட்டேங்கிறீங்க? விஜய்க்கு மட்டும் யார் அதற்கு விதிவிலக்கு தந்ததுன்னு சொல்றேன். விஜய்க்கு மட்டும் எல்லா ரைட்ஸையும் கொடுத்தது யாரு? விஜய் அமமுகவோட பேசலாம், ரைட்ஸ் இருக்கு. விஜய் திமுகவோடையும் பேசலாம், ரைட்ஸ் இருக்கு. விஜய் அதிமுகவோடையும் பேசலாம், ரைட்ஸ் இருக்கு. யார் சார் கொடுத்தது? விஜய் திமுக கூட்டணி கட்சிகளோட தான் பேசுறாரு, திமுகவோட பேசலையா சார்? திமுக கூட்டணி கட்சியோட தான் சார். தேவைப்பட்ட அவர் திமுகவோட கூட பேசியிருப்பாரு. Who knows? சரியா? அப்போ நீங்க இது என்ன லாஜிக்? நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் வந்து சார் காங்கிரஸ் ஒரு நிபந்தனை போட்டு தானே போனாங்க. ஆமா. என்ன நிபந்தனை விதிச்சாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி கூட எந்த கட்சியோட ஆதரவையும் கேட்க கூடாது. நீங்க எதுக்கு அமமுக கையெழுத்து வாங்கினீங்க? அமமுக தனி சுயேட்சை எம்எல்ஏ அவர் 2 பக்கமும் இருக்காரு சார். அவர் சுயேட்சை எம்எல்ஏ எப்ப? மன்னிக்கணும் எப்ப சார்? மன்னிக்கணும் எப்ப சுயேட்சை எம்எல்ஏ? அவர் நீக்கினதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் நீங்க கையெழுத்து வாங்கினப்ப அவர் அமமுக எம்எல்ஏ தான். நீங்க கார்ல வச்சு கையெழுத்து வாங்கினீங்கல்ல, அப்ப அவர் அமமுக எம்எல்ஏ தானே? ஆமா. என்ன சார் நீங்க ஒரு சார் ஒரு லாஜிக்கா பேசுங்க. நான் என்ன சொல்றேன் சார், மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டேவை உடைத்து, சிவசேனாவை உடைத்து ஏக்நாத் ஷிண்டேவை கையில் எடுத்து பாஜக ஆட்சி அமைக்குது. அதை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்தது. நியாயம். பீகார்ல நிதிஷ்குமார் யாரோடு கூட்டணியில் இருந்தார், பிற்பாடு யாரோடு சேர்ந்து ஆட்சி அமைத்தார், அதை கடுமையாக விமர்சித்தோம். நியாயம். தமிழ்நாட்டில் வட இந்திய அரசியலும் தென்னிந்திய அரசியலுக்கும் அந்த ஒரு வேறுபாடு, ஒரு கொள்கை ரீதியாக அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கு வந்து வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் ஒப்பிட முடியாது. இந்த திமுக அதிமுக இடையேயான அந்த கூட்டணி பேச்சு தொடர்பான விவாதங்கள் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் தொடங்கும் போதே அது வட இந்தியாவில் அது சகஜம். பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், தேஜஸ்வி நிதிஷ்குமார் சேருவதோ அது சகஜமான ஒரு சூழ்நிலை. அங்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படாது. ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்த அதிமுகவோடு திமுக இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பதுதான் ஒரு பெரிய விமர்சனமாவும் ஏமாற்றத்துக்குள்ள. நீங்க சொல்ற லாஜிக் புரியுது. அது விஜய்க்கு அந்த கேள்வி எல்லாருக்கும் தோணுது. திமுகவை நம்புறதுனால எல்லாருக்கும் அந்த கேள்வி ஒரு பெரிய ஒரு கேட்க தோணுது. ஒரு கோபம் ஏற்படுகிறது பொதுவாக திமுக. பாஜகவுக்கு இங்க ஒரு 58 எம்எல்ஏ இருக்காங்களா? இல்ல, பாஜக ஒண்ணுதான். ஆனால் அது போட்டியிட்டது டெல்லி ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கு. டிஎம்கே தான் சொன்னாங்க. நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன் சார், அந்த பாஜக எம்எல்ஏ நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பாஜக எம்எல்ஏ நிலைப்பாடு என்ன? ஏன் யாரும் அதை பேசல? நடுநிலை வச்சு நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் பாஜக எம்எல்ஏ எதிர்த்தாரா? நடுநிலை வச்சுட்டாரு. நடுநிலை
அதுக்கு பேர் என்ன? ஆதரவு தான். இப்போ அதனால அதையும் யாரும் கொஸ்டின் பண்ணல. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார், அப்படி ஒரு நிமிஷம் சார், ஒரு வார்த்தை சொல்றேன். திமுக தலைவர் மறுக்கிறார், அப்படி ஒரு முயற்சி நடக்கலன்னு நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேபி அப்படி ஒரு செய்தி வந்தது வதந்தி அப்படின்னு அவர் சொல்றாரு, சரிங்களா? எல்லாரும் மறுக்கிறாங்க, எழுச்சி தமிழர் திரும்ப மறுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, சத்தியமா அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சத்தியம் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணிங்க இந்த பக்கம் சினிமா மாதிரியே. நம்ம லீமா ரோஸ் அஇஅதிமுக எம்எல்ஏ அமைச்சர் ஆதவர்ஜன் அவருடைய மாமியார், அவங்க முதல் நாளே சொன்னாங்க தாவேகாவோடு அதிமுக பேச்சுவார்த்தை. அதை விடுங்க, அதை பேசாதீங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு இவங்க சொல்றாங்க, அது நடந்துச்சுங்கிறான். ஏங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு ஒரு அதிமுக எம்எல்ஏ தாவேகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அமைச்சருடைய மாமியார் சொல்றாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் தாவேகா அதை மறுத்து இருக்குதா? ஏன் மறுக்கல? தாவேகா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது என்பதை ஏன் மறுக்கல? லீமாரஸ் சொன்னதை ஏன் மறுக்கல? அமமுகவோட கையெழுத்து வாங்கினதை ஏன் மறுக்கல? அவங்களே வீடியோ ஆதாரம் கொடுத்தாங்க. நடக்கவே இல்லைன்னு எல்லாரும் சொல்றத நடந்துச்சுக்கிறீங்க. இது ஒரு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு,